இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, என்ன மைக் யூஸ் பண்ணலாம் சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிகினர்ஸாக இருக்கும்போது நீங்கள் நார்மலாக உங்களுடைய கேமரா பார்த்து ஃபர்ஸ்ட் பேச கற்றுக்குங்க. ஸோ நீங்களே பல டேக் எடுத்து உங்களுடைய வாய்ஸை செக் பண்ணுங்க. உங்களால் முடியும், என்னால் பேச முடியும் அந்த பட்சத்தில் மட்டும் நீங்கள் மைக்கை வாங்குங்க. ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் கேமராவில் இருக்கிற மைக்லேயே நீங்கள் பேசுங்க. என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கு இதுதான் நான் ஃபர்ஸ்ட் மைக்காக சஜஸ்ட் பண்ணுவேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் தெளிவாக நல்லா பேச கற்றுக்கிட்டீங்கன்னா அடுத்து நீங்கள் உங்களுக்கு நான் என்ன யூஸ் பண்ணணும் அந்த ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். நான் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் நான் வந்து என்னுடைய கேமராவில் இருக்கிற மைக்கு கிட்டேயே பேச கற்றுக்கிட்டேன். என்னுடைய ஃபியர்னஸை போக்க கற்றுக்கிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் என்ன மைக் வாங்கினேன்னா பார்த்தீங்கன்னா இது நீங்கள் நல்லா பாருங்கள், சைடில் பிக்சர் ஆட் பண்ணுறேன். ஸோ அதனுடைய நேம் டீட்டெயில்ஸ் எல்லாம் சைடில் இருக்குது. ஸோ இந்த மைக்கு தான் நான் ஃபஸ்ட்டு வாங்கினேன். ஆனால் இது பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த அளவுக்கு ஒர்த்தபிள் இல்லை. ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா சார்ஜர் நிற்கலை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோனை பேசிட்டு கட் வீடியோ ரெக்கார்ட் ஆகல. ஸோ இது எனக்கு பெட்டரா இல்லை. ஸோ ஆனால் ரேட்டிங்லாம் நல்லா கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த மைக் வந்து எனக்கு ஒர்த்தபிளா இல்லை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மைக்கை நான் வந்து யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ யூஸ் பண்ணாலுமே இதனுடைய ஸ்பீக்கர் எல்லாம் கேட்காது. ஸோ எனக்கு அப்படி இருக்கு. ஸோ உங்களுக்கு ஒருவேளை நல்லா இருந்தால் இருக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் அடுத்த ஸ்டேஜில் என்ன பண்ணேன்னா நான் நல்லா பேச கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்குன்னு ஒரு கம்பெனி. ஸோ இந்த மைக்கை வாங்கின சைடில் பிக்சர் ஆட் பண்ணுறேன் பாருங்க. ஸோ இந்த மைக்கை நான் வாங்கி நல்லா பேசிட்டு இருந்தேன். அந்த சமயத்துல நான் வந்து தண்ணியில் போட்டுட்டேன் தெரியாமல். அதனால் இந்த மைக் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு. இதனுடைய விலை பார்த்தீங்கன்னா 850 ரூபா சம்திங். சைடில் பிக்சர் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இது எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் மொபைலில் வந்து அடியில் சார்ஜர் போடுறோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல இதை இன்சர்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டாட்டை நீங்கள் ஆன் பண்ணிட்டாவே போதும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மைக்கை நீங்கள் இந்த இடத்துல இப்படி மாட்டிக்கலாம். இந்த இடத்துல நான் மாட்டிக்கிட்டேன். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி தான் இந்த மைக்கை யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மைக்கு வந்து நான் சைடில் பிக்சர் ஆட் பண்ணுறேன் பாருங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மைக்கு நான் யூஸ் பண்ணேன். கண்டிப்பாக இது பெஸ்ட்டாக இருந்துச்சு. நான் தண்ணியில் போட்டதுனால இது வந்து கண்டிப்பாக டேமேஜ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மைக்கும் என்னால் யூஸ் பண்ண முடியல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் அடுத்த ஸ்டேஜில் நான் வந்து இந்த மைக்கை யூஸ் பண்ணேன். சைடில் பிக்சர் ஆட் பண்ணுறேன் பாருங்க. நீங்கள் படிச்சுக்கோங்க. ஏன்னா சில டைம் வந்து இந்த மாதிரி நேம் எல்லாம் சொன்னால் நமக்கு பிரச்சனை வரும். ஸோ அதனால தான் நான் வந்து சைடில் பிக்சர் ஆட் பண்ணுறேன். ஸோ அதையும் எடிட் பண்ணி நமக்கு உண்டான பிக்சராக தான் நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ என்னுடைய வீடியோ எல்லாமே உங்களுக்கு டிப்ஸ் அண்ட் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ இந்த மைக்கை நான் வாங்கினேன். ஸோ இந்த மைக் பார்த்தீங்கன்னா 2300 ரூபா சம்திங். சைடில் பிக்சர் ஆட் பண்ணுறேன் பாருங்க. ஸோ அது மட்டும் இல்லை, இந்த மைக்கை எப்படி யூஸ் பண்ணணும்னா 3 லெவலில் யூஸ் பண்ணலாம். ஸோ அதில் தான் நான் இப்போ பேசிட்டு இருக்கேன். சைடில் மாட்டிட்டு இருக்கேன் பாருங்க. ஸோ அந்த ஒரு பின் இருக்கும் பார்த்தீங்களா, அது மொபைலில் நீங்கள் இன்சர்ட் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த மாதிரி தான் இருக்கும். சைடில் பார்த்தீங்கன்னா மேலே ஒன்று இருக்கும், அதாவது லாக் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் அழுத்தி பிடிச்சிங்கன்னா இந்த மைக் வந்து ஆஃப் ஆகிடும். ஸோ நீங்கள் திரும்பவும் இதை அழுத்தி பிடிச்சிங்கன்னா ஆன் ஆகிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதே நீங்கள் டச் பண்ணிங்கன்னா மியூட்டில் வந்துடும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கும் போதே மியூட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் ஒன்னே டச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மியூட் வேணான்னா ஃபஸ்ட் ஒன்னே நீங்கள் எடுத்து விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே ஒரு பட்டன் இருக்கும், எம்ன்னு சொல்லிட்டு. அந்த எம்மை ஃபஸ்ட் டைம் நீங்கள் டச் பண்ணுங்கள். ஸோ இப்போ நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு விதமான உங்களுக்கு ஒரு வாய்ஸ் கொடுக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதையும் நீங்கள் டச் பண்ணுங்கள். 2 டைம் டச் பண்ணுங்கள், அதாவது 2வது டைம் டச் பண்ணுங்கள். ஸோ இப்போ நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்கன்னா இது ஒரு விதமான வாய்ஸ் கொடுக்கும். திரும்பவும் நீங்கள் 3வது டைம் டச் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு டைப்பான வாய்ஸ் கேட்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி 3 டைம் செக் பண்ணி 3 டைம் வாய்ஸை நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாய்ஸை கேட்டு பாருங்கள். அது மட்டும் இல்லை, இப்போதைக்கு நான் இந்த மைக்கை தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் யூஸ் பண்ண 3 மைக்குமே சொல்லிட்டேன். இதில் எனக்கு பெஸ்ட்டான மைக் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன் தான். ஸோ செகண்ட் ஹேண்ட் மைக்கை நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதிலிருந்து நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். ஸோ நீங்கள் எந்த மைக் வாங்கினாலுமே சரி, நீங்கள் வச்சிட்டு இருக்கிற விதத்தில் தான் இருக்குது. ஏன்னா தண்ணியோ வேர்வையோ டஸ்ட்டோ பட்டால் கண்டிப்பாக எந்த ஒரு டிவைஸும் வந்து ஸ்பாயில்ட் ஆகும். ஸோ கண்டிப்பாக மைக்கை பற்றி கேட்டிங்க இல்லையா, அத்தனை பேருக்குமே நான் வந்து விளக்கம் கொடுத்துட்டேன். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு யூடியூப் தொடர்பான எந்த விஷயமா இருந்தாலும், அதாவது எந்த சந்தேகங்களாக இருந்தாலும் என்கிட்ட கேட்கலாம். ஸோ நம்ம சேனலை பார்த்து நிறைய பேர் பயனடைஞ்சிருக்காங்க. அவங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம், அதாவது அவங்களுடைய வீடியோஸ் எல்லாம் கஸ்டமரில் பின் பண்ணி வைக்கிறேன். கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு
எந்த டவுட்டாக இருந்தாலும் சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக நான் எல்லா விதத்திலும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம். நீங்கள் எந்த மைக் வாங்கினாலும் ஓப்பன் கேமரா அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. அதை நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆப்பில் கனெக்ட் பண்ணி நீங்கள் மைக்கை யூஸ் பண்ணுங்கள். கனெக்ட் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த மைக்கில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஒரு பின்னு மாதிரி, அதை இன்சர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே பேச ஆரம்பிக்கலாம். ஸோ இவ்வளோ தான். ஸோ கண்டிப்பாக யூடியூப் பற்றி ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு தெரியணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, A to Z ரீசெண்ட் டேஸில் ஐடி ஸ்டுடியோவில் நிறைய அப்டேட்ஸ் வந்திருக்கு. அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்மளுடைய பிளேலிஸ்ட்டை போயிட்டு பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக இருக்கும். அது மட்டும் இல்லை, A to Z கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ரூல்ஸு, நெக்ஸ்ட்டு யூடியூப் பாலிசிஸ், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள், ஷார்ட்ஸ் எப்படி போடணும், வீடியோ எப்படி போடணும், இதை பற்றிலாம் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள். அது மட்டும் இல்லை, நிறைய பேருடைய டவுட்டு வந்து வீடியோவை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் அப்லோட் பண்ண உங்களுடைய டவுட்டு நீங்கள் பார்க்குறது இல்லை சில பேர். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலில் ஒரு டவுட் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக டேஸ் கொஞ்ச நாள் ஆகினாலும் உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ கொடுத்துருவேன். ஸோ கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுடைய டவுட்டை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள்.